புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியூபர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவன தலைவர் வேலு, புதுச்சேரி நலம் கிளினிக் தலைவர் நலம் வெங்கட்ராமையா, துணை பிரெஞ்சு தூதர் ஜான் பிலிப், IT ஆலோசகர் சரவணன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, எக்கோ, கார்டியோகிராம் போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன. நிறுவன தலைவர் வேலு கூறுகையில், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ராய்ப்பூர், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் எங்களிடம் 11 ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளன. மேலும் இது எங்களின் 12வது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையம் என்றார். கால்நடை நலம் மற்றும் பராமரிப்புத்துறை மூலம் ஓசூடு தொகுதியை சேர்ந்த கறவை மாடு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரங்கள் மற்றும் பேட்டரி, இன்வெர்டர் ஆகிய தொகுப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச மனை பட்டாக்களை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார், பொதுச் செயலாளர் முத்தாலு, முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் பிள்ளையார்குப்பம் சுந்தரமூர்த்தி, தாமோதரன், கிளை தலைவர் பிரகாஷ், கிளை பொறுப்பாளர் செல்வநாதன், முரளி, கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செல்லானியின் சில்வர் மற்றும் தங்க வைர நகைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. ஃபெதா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சில்வர் நகைக்கடையை தமிழ் திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். செல்லானியின் மற்றொரு தங்கம் மற்றும் டைமண்ட் நகைக்கடை கிளை திறப்பு விழா மிஷன் வீதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ஆண்ட்ரியா, புதுச்சேரியில் இது முதல் கிளை என்றும் இங்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நகைகள் உள்ளதாகவும் பாரம்பரிய நகைகளும் உள்ளது என்றார். வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் அன்னை பிறந்தநாள் விழா, அறம் செய்வோம் நூல் வெளியீட்டு விழா, விருது வழங்கும் விழா நடைபெற்றது. வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் SRM துணை பேராசிரியர் வைத்தி கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். இதில் இசைக்கலைவாணனுக்கு விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆண்டவரின் அருள் செல்வர் விருது ஸ்ரீ காலத்தீஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான அறங்காவலர் குழு முன்னாள் தலைவர் பாஸ்கரன், அறங்காவலர் குழு முன்னாள் பொருளாளர் கந்தசாமி ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் அன்னதான வள்ளல் விருது, சேவை சிகரம் விருது, செம்பனி சிகரம் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை வைத்தி கஸ்தூரி செய்திருந்தார். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல் வைத்தல் நடைபெற்றது. பின்பு இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் சங்கோதி அம்மன் கோவில் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலய அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தின் 111வது பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி மாதம் 3வது வெள்ளியொட்டி பொங்கலிடுதல், சடல் போடுதல் நடைபெற்று திருத்தேர் இழுத்தல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், இளைஞர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு கருவூலத்துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேஷ். அரசின் பல்வேறு துறைகளில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் பணி நிறைவு பெற்றார். இதனையடுத்து கருவூலத்துறை இயக்குனர் உதயசங்கர் தலைமையில் துணை இயக்குனர் ஜெகநாதன் முன்னிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு பணி முடித்த ராஜேஷிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இரும்பைக்கோவில் அர்ச்சகர் சிறப்பு பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராஜேஷ் நன்றி கூறினார்.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் HOD ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாட்டு காவல் அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். சைபர் ஹப் ஒருங்கிணைப்பாளர் APJ விண்வெளி அடல் புதுச்சேரியின் முன்னாள் விஞ்ஞானி புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். போதைப்பொருள் மற்றும் 112 பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மணி நடனப்பள்ளி மிஷன் வீதியில் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனம் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியின் தாள ஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழா ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. இதில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடனமாடி தங்களின் திறனை வெளிப்படுத்தினர். இதில் சிறப்பாக நடனம் ஆடிய மாணவிகள் அஸ்விதா மற்றும் ரியானா ஏஞ்சலன் அவர்களுக்கு அப்பள்ளியின் நிறுவனர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். ஆடி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, மாரி, செல்வி, விஜயா, ரகுராமன், பாலாஜி, ஐஸ்வர்யா, யாஷிகா, தரணிதேவி, கிருத்திகா, பானு மற்றும் ராமலிங்க சுவாமிகள், அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு 108 பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கட்சியினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா பூதூரில் நடந்தது. விழாவிற்கு வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கண்ணன் தலைமை தாங்கினர். தொழில்நுட்ப அணி மண்டல துணை செயலாளர் எழில்ராஜ், மாவட்ட பிரதிநிதி மணிவேல் முன்னிலை வகித்தனர். கிளை செயலாளர்கள் மூர்த்தி, ஐயனார், செல்வமணி வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் CV சண்முகம் ஊராட்சிக்குட்பட்ட கட்சியினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் எழிலரசி சிவக்குமார், கிளை செயலாளர்கள் அர்ஜுனன், கார்த்திகேயன், பரமசிவம், ஒன்றிய நிர்வாகிகள் ஞானசேகர், சிவகுரு, பாண்டிதுரை, பூமலர், சக்திவேல், முகிலன், விஜயன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஃபெதா செல்லானி மற்றும் லில்லி செல்லானி குழுமம் சார்பில் மிஷன் வீதியில் வாரந்தோறும் இலவசமாக உணவு வழங்கப்படுவது வழக்கம். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஃபெதா செல்லானி மற்றும் லில்லி செல்லானி நிறுவனங்களைச் சார்ந்த ஊழியர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் வீடூர் அணையின் கரையில் அமைந்துள்ள பொன்னியம்மன் ஆலய 25ஆம் ஆண்டு ஆடி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து குளக்கரை சென்று கரகம் ஜோடித்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம் மற்றும் செடல் அணிந்து கொண்டு பல்வேறு விதமான வாகனங்களில் செடல் அணிந்து இழுத்து ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி கோயிலை வலம் வந்தனர். மேலும் உற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதேபோல் வீடூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், அரிசி மாவு மற்றும் பல்வேறு விதமான அபிஷேக பொடிகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர்.
கவிஞர் முத்தமிழ் என்கிற லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை மாயாத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள், முகில் நகை ஆகிய நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கி நூல்களை வெளியிட்டனர். விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பாரதி முன்னிலை வகித்தார். கவிஞர் லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை என்ற நூல் குறித்து நூலாய்வுரை ஆற்றினார். நெப்போலியன், விக்டோரியா, ஏசுதாஸ், மரியாள், எஸ்தராணி, தனஜயன் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினர். விரைவில் நூலாசிரியர்கள் ஏற்புரை ஆற்ற விழாவில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான சாலை அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 5 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இதனால் விழுப்புரம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் செல்லும்படி தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் அறிவித்தது. கண்டமங்கலம் பகுதியில் உள்ள வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியின் எதிர்ப்புறத்தில் மாணவ மாணவிகள் செல்வதற்கான இரும்பு பாலம் அமைத்து தர வலியுறுத்தியும், கண்டமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனைக்கு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல ரயில்வே கேட் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு மாற்றுப்பாதையில் அமைத்து போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடித்து தரக்கோரி அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிணைந்த கண்டமங்கலம் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர், அனைத்து கட்சி நிர்வாகிகள், ராதா சேகர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பத்மாவதி, சுந்தரமூர்த்தி, ஆற்றல் அரசன் சவுந்தரராஜன், ராதா பாலமுருகன், காதிர் யூசுப் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பலர் கண்டன உரையாற்றினர். வயநாடு பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு பலரும் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி பண்டசோழநல்லூர் கோ மக்கள் நல இயக்கம் சார்பில் கேரளா வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து 125 கிலோ அளவில் உணவுப் பொருட்களான அரிசி, ரவா, மைதா, பிஸ்கட், பிரெட் மற்றும் அத்தியாவசிய பொருட்களான பிரஷ், பேஸ்ட் என உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பார்சல் செய்து உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, ஏற்பட்ட இந்த துயரமான சம்பவத்திற்காக எங்கள் கிராமத்தில் இளைஞர்களால் ஒன்று கூடி கோ மக்கள் நல இயக்கம்ன்ற ஒரு அமைப்பின் சார்பாக கேரளாவில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எங்கள் கிராமத்தின் இளைஞர்கள் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கணும் என்று ஒரு 100 கிலோ 150 கிலோவுக்கு ஒரு நிவாரணப் பொருட்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணி இதுமாரி கொடுக்கணும் என்று ஆய்வாளர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர்கள் வழங்கியதன் அடிப்படையில் எங்கள் கிராமத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நிவாரணப் பொருட்களை நாங்கள் கேரளாவுக்கு அனுப்பியிருக்கோம். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். இதேமாரி மற்றபடி எல்லா இளைஞர்களும் இதேமாரி அந்தந்த ஊர்லேருந்து அவங்களால முடிஞ்ச இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுமாரி நிவாரணப் பொருட்கள் வழங்கணும்னு இதன் சார்பாக நான் அவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய பண்டசோழநல்லூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் முடிவு எடுத்து அவங்களால முடிந்த உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பேரில் இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு தேவையான அரிசி, கிட்டத்தட்ட 125 கிலோவான அரிசி, கோதுமை மாவு, ரவா, இந்த குழந்தைகளுக்கு தேவையான பிஸ்கட்டு நிறையா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஏன்னாக்கா இது ஒரு முன்னெடுப்பாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய இளைஞர்களும் நிறையா அரசு துறை அதிகாரிகளும் நிறையா இந்த மாதிரி செய்யணும், ஆர்வமாக நிறையா செய்யணும். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி சாலையில் சிருங்கேரி சிவகங்கை மடம் சாரதாம்பாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். பாகூர் மேற்கு வீதி அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவில் சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சடல் உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உபயதாரர் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக உபயதாரர்கள் ஜிப்மர் முதுநிலை செவிலியர் சாந்தி வேணுகோபால், ரேவந்த், விஜய் மற்றும் அரங்காவல் குழு கௌரவ தலைவர் கணேசன், தலைவர் தாமோதரன், செயலாளர் கண்ணன், பொருளாளர் வேல்முருகன் மற்றும் உறுப்பினர்கள், மேற்கு வீதி கிராமவாசிகள் கலந்து கொண்டனர்.